நேத்திக்கான செஷன்ல வந்து ரியாக்ட் ஜேஎஸோட ஸ்டார்ட்டிங் வந்து பார்த்தோம். எப்படி ரியாக்ட் வந்து இன்ஸ்டால் பண்றதுன்ற மாரி. இன்னைக்கான கிளாஸ்ல வந்து ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்ற ஒரு திங் இருக்கு. அப்படின்னா என்னது? அப்படின்றத பார்ப்போம். அண்ட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்னன்றத பார்ப்போம். ஓகேங்களா? வாய்ஸ் எல்லாருக்கும் கிளியரா இருக்குல்ல? Yes, sir. ஓகே. அண்ட் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே. நம்ம வந்து கோட் பண்ண போலாம். இன்னைக்கான கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னா என்னன்றத பார்ப்போம் ரியாக்ட்ல. அண்ட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்னது? அதை எப்படி யூஸ் பண்ணலாம்? அப்படின்ற திங்லாம் வந்து இன்னைக்கான இதுல பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் வந்து கோட் போய்க்கிறேன். ஓகே. இன்னைக்கு வந்து டே 12 ஆஃப் ரியாக்ட் ஜேஎஸ்எக்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா? நான் ரியாக்ட் எப்படி கிரியேட் பண்ணணுன்றது சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கேயும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் வந்து இங்க குடுக்கும்போது கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நேத்து சொன்ன மாரி கமாண்ட் என்பிஎம் நோட் பேக்கேஜ் மேனேஜர் கிரியேட் ஒயிட்ன்ற டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ண போறோம். அட் லேட்டஸ்ட் அந்த டாட் குடுத்தீங்கன்னா, இந்த மெர்ன் ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து இதுவாகும். ஓகேங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த மெர்ன் ஃப்ரண்ட் எண்டுக்குள்ள போய்க்கிறேன். இதுக்குள்ள போய்க்கிறேன். இங்க வந்து நான் இந்த கமாண்ட வந்து பேஸ்ட் பண்ண போறேன். இப்படி பேஸ்ட் பண்ணேன்னா, எனக்கு இந்த எக்ஸாக்ட்டா 12 இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து எனக்கு அந்த ரியாக்ட் ஜேஎஸ் வந்து ஃப்ரேம்வொர்க் வந்து எனக்கு டவுன்லோட் ஆகும். சாரி லைப்ரரி வந்து டவுன்லோட் ஆயிடும். இஎஸ்லின்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். யா பேக்கேஜ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் நார்மல் தான். ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆன உடனே நம்ம போவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பேசிக்கா ஒரு இன்ட்ரோ மாரி பார்ப்போம். ஓகேங்களா? இன்னைக்கான டேல வந்து டே 2 ரியாக்ட் ஜேஎஸ்ல ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்க போறோம். அப்புறம் ஜேஎஸ்எக்ஸோட ஒரு சின்டாக்ஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு சில ரூல்ஸ்லாம் ஓகேங்களா? அதெல்லாம் என்னன்ற மாதிரி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னா ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு போட்டுட்டு இதுக்குள்ள வந்து எலமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து கண்டென்ட்டை வந்து இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து எக்ஸாக்ட்டா ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம என்ன பண்றோமோ சேம் திங் வந்து இங்க பண்ண போறோம். ஓகேங்களா? அது வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். நம்ம ரியாக்ட்ன்றது கொஞ்சம் ஈஸியா பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ அங்க பண்ற மாரி இருந்தாலே அங்க பண்ற மாரி ரியாக்ட்லயும் பண்ணனா எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காதுல்ல. ஸோ அதுக்காக தான் நாம சிம்பிளா ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்டென்சிபிள் அப்படின்ற மாரி சாரி எக்ஸ்எம்எல் ஓகேங்களா? ம். ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்எம்எல் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் பிளஸ் HTML நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேஎஸ் பிளஸ் HTML இது 2த்தையும் கம்பைன் பண்ணி ரைட் பண்றது தான் நம்ம ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவோம் சிம்பிளா. ஓகேங்களா? இது ரைட் பண்ண சர்டைன் ரூல்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? நம்ம பார்ப்போம். நான் கோட் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இட் இஸ் ரன்னிங். நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஓகே. நான் வந்து என்னோட ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ப்ரௌசர்ல ரன் பண்ணிட்டேன். இது வந்து ஒயிட்டோட ஒரு பேசிக்கான பாய்லர் டெம்ப்ளேட் மாரி குடுத்துருவாங்க. ஸோ, அத வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிப்போம். ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு, இங்க வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்ம ப்ராஜெக்ட் இதுதான். நான் சொன்ன மாரி சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ள தான் அந்த app.cssன்னு ஒண்ணு இருக்கு. இத வந்து டெலீட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல. தென் வி வில் கோ வித் app.jsx இதுல வந்து இது இருக்கும். இத வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா வந்து நம்ம சிஎஸ்எஸ் ஃபைலே டெலீட் பண்ணிட்டோம். ஸோ, இப்போதைக்கு நான் இத ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் பேசிக்கா யோசிச்சு சொல்லணும். ஓகே. இந்த கோட்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அது அவங்களே குடுத்த கோட்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து கோட் ரைட் பண்ணுவோம். ஓகேங்களா? யாஹ்! இப்போதைக்கு டிவ் கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஒரு நார்மலான ஒரு டிவ் இருக்கும். நான் என்னன்றது உங்களுக்கு சொல்லி தரேன். ஜஸ்ட் ஒரு செட்டப் மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. எல்லாம் ரன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தா எதுவும் இல்ல. இந்த ஜஸ்ட் பாயிண்ட் சும்மா
எவ்வளோ ட்ரை பண்றேன். எல்லாம் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? சிம்பிளா இருந்த கோட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சிம்பிளான செட்டப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நமக்கு இந்த JSX ரைட் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் HT இருங்க நான் வந்து ஒன்லி ஒன் பேரண்ட் எலமெண்ட் இங்க வந்து குடுத்துருக்கேன். மென்ஷன் பண்ணியிருக்கேன். தெரியுதா? ரூல் நம்பர் 1 வந்து ஒன்லி ஒன் பேரண்ட் எலமெண்ட். அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டர்ன்ன்ற கீவேர்ட் இருக்குல்ல, இந்த கீவேர்டுக்குள்ள பேரண்ட் எலமெண்ட் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கணும். ஓகேங்களா? அது என்ன எத்தனை காம்போனன்ட்டா இருந்தாலும் பரவால்ல. அதுக்குள்ள ஒரே ஒரு பேரண்ட் எலமெண்ட் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டர்னுக்குள்ள இங்க ஒரு எலமெண்ட் போட்டேன். இதுக்கு கீழ வந்து நான் ஒரு H1 எலமெண்ட் கிரியேட் பண்றேன். ஹலோ 2 அப்படின்ற மாரி கிரியேட் பண்றேன். நான் ப்ரௌசர் போய் பார்க்குறேன். இங்க வந்து ஒரு எரர் ஒண்ணு வந்திருக்கு. என்னன்னு பாருங்க. அட்ஜசன்ட் JSX எலமெண்ட் மஸ்ட் பி wrapped in a என்க்ளோசிங் டேக். என்க்ளோசிங் டேக்கால வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஹெல்ப் வந்து டிட் யூ வாண்ட் a JSX ஃப்ரேக்மென்ட் அப்படின்றாங்க. ஃப்ரேக்மென்ட் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. JSX ஃப்ரேக்மென்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. யா ஃபர்ஸ்ட் வந்து JSX ஃப்ரேக்மென்ட் ஃப்ரேக்மென்ட்ஸ் ஓகேங்களா? இந்த கான்செப்ட் வந்து பார்ப்போம். இந்த கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இது ஏன் எரர் த்ரோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஒன்லி ஒன் பேரண்ட் எலமெண்ட் ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, என்ட்ட இப்போ 2 பேரண்ட் எலமெண்ட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணுது. இது எரர் வராம சால்வ் பண்ணணும்னா, இது 2த்துக்கும் ஒரு பேரண்டான ஒரு எலமெண்ட்ட நான் கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு டிவ் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்குள்ள அந்த கோட நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் ப்ரௌசர் போய் பார்க்குறேன். இப்போ கரெக்ட்டா பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? புரியுதா? ஃபர்ஸ்ட் ரூல் வந்து புரியுதா? ரூல் நம்பர் 1. Yes, sir. ஓகே. ரூல் நம்பர் 1 வந்து ஒன்லி ஒன் பேரண்ட் எலமெண்ட் ஓகேங்களா? இது வந்து பேரண்ட் எலமெண்ட். சரி ஓகே நீங்க சொல்லலாம். இந்த டிவ் வந்து எனக்கு தேவையே இல்லையே சார். இங்க நான் போட்டேன்னா இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் இது ஒரு டேக்னாலுமே லைக் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஓகேங்களா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காம்போனன்ட் இருக்கு. இப்போ நான் பில்ட் பண்ண போற அப்ளிகேஷனுக்கு ஒரு 15 20 டூ 30 காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு வாட்டி இந்த டிவ் ஆட் பண்றோம்ல, இது வந்து எக்ஸ்ட்ராவா வந்து மெமரி அண்ட் ரன் டைம் வந்து இன்கிரீஸ் பண்ணும். ஓகேங்களா? நமக்கு லைக் ரன் பண்ணும்போது தெரியாது. பட் ஆனா கண்டிப்பா வந்து ஒரு செகண்ட்ஸ் அந்த டிஃபரன்சஸ் இருக்கும். ஓகேங்களா? நான் இப்ப இங்க ப்ரௌசர் போயிட்டு இந்த கன்சோல் டூல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கன்சோல் டூல் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியலன்னா, லைக் இங்க ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க இன்ஸ்பெக்ட்ன்னு இருக்கும். ஓகேங்களா? இது பண்ணீங்கன்னா இங்க இன்ஸ்பெக்ட் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த பாடிய ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா, டிவ் ரூட் ஐடி ரூட்ன்னு இருக்கும். இந்த ஐடி ரூட் இது எங்க இருக்கு சார்? அதான் குடுக்கவே இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த index.html போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? டிவ் ஐடி ரூட்ன்னு ஒண்ணு இருக்கும். இதுக்குள்ள தான் இந்த ரூட்டுக்குள்ள தான் எல்லாத்தையும் இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிவ் பாடிக்குள்ள இந்த டிவ் இருக்கு. இந்த டிவ்வுக்குள்ள ஒரு டிவ் இருக்கு. அதுக்குள்ள தான் நம்ம 2 எலமெண்ட் வந்து பிரிண்ட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? இப்போ ஒரு ஒரு வாட்டியும் நான் வந்து காம்போனன்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த மாரி ஒரு டேக்க குடுத்துட்டு, அதுக்கப்புறம் குடுக்கும்போது, எனக்கு டேக் வந்து இந்த டிவ் தேவையே கிடையாது. இப்ப இது சும்மா இருக்கு. ஓகேங்களா? பேரண்ட் எலிமெண்ட் இருக்கணுன்றதுக்காக நான் குடுத்துருக்கேன். ஸோ இது தேவை கிடையாதுன்னும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க தான் வந்து ஃப்ரேக்மென்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து வருது. ஃப்ரேக்மென்ட் அதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கோடு வரும். இது ஓகேங்களா? ஜஸ்ட் எம்ப்டியா டேக்க ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்ணணும். அதுதான் ஃப்ரேக்மென்ட்டான்னு கேட்டா, ஆமா அதுதான் ஓகேங்களா? நான் இந்த டிவ்வுக்குள்ள இருக்கிறத எடுக்கிறேன். இங்கேயும் பார்க்குறேன். டிவ்வுக்குள்ள இருக்கிறத எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எரருமே வரல. கரெக்ட்டா? இங்க ஒரு டேக் இருக்க மாரி, இங்க ஒரு டேக் இருக்கு. அதுக்குள்ள குடுத்துட்டேன். சார் இப்படி குடுத்தா என்ன சார்? இதுவும் அதே மாரி தான் பண்றீங்க. அப்புறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ப்ரௌசர்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐடி ரூட்டுக்குள்ள டைரக்ட்டா இப்ப அந்த 2 எலமெண்ட்டும் வந்துடுச்சு தெரியுதா? லாஸ்ட் டைம் வந்து ஒரு டிவ் இருந்துச்சு. அந்த டிவ்வ ரிமூவ் பண்ணிட்டு, நான் இந்த மாரி எம்ப்டியா குடுக்கும்போது ஒரு டேகாவே கிரியேட் ஆகல. ஜஸ்ட் இங்க வந்து அந்த எரர சால்வ் பண்றதுக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து JSX ஃப்ரேக்மென்ட்ன்னு சொல்லுவோம். இப்போதைக்கு இந்த பேரண்ட் எலிமென்ட்டா இத தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து இங்க வேற ஏதாச்சும் டேக் போட்டு கூட யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து பெர்ஃபார்மன்ஸ ரெட்யூஸ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு டேக் வரும் ப்ரௌசர்ல. ஸோ அத அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த ஃப்ரேக்மென்ட் யூஸ் பண்றோம். இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஃப்ரேக்மென்ட்னா என்னன்ட்டு? எனி டவுட்? No, sir. No, sir. ஓகே. ஃப்ரேக்மென்ட் புரியுதுல்ல எல்லாருக்கும்? ஓகே. ஜோசப். யாஹ்! தமிழ் No, செல்வன். sir. வீடியோ வந்து ஆன் பண்ணி வைக்கணும். திவ்யா அண்ட் வசந்த பாண்டியன் அவங்க 2 பேரும் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. இப்போ நீங்க வீடியோ ஆன் பண்ணி வைக்கணும். இல்ல ஆன் பண்ண வேணாம் அப்டின்னா, நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகேங்களா?
யார் கேக்குதா? ஜோசப் அண்ட் தமிழ்ச்செல்வன். ஜோசப் கேக்குதா? ஹலோ. ஜோசப் இருக்கீங்களா? ஓகே. நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரேக்மென்ட்ஸ் இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்குல்ல? இங்க வந்து இந்த டேக் ரெடியூஸ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த ஃப்ரேக்மென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா ஃப்ரேக்மென்ட்ல? இது நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ்க்கும் சூட்டபிள் ஆகுமா? இல்ல எது சார்? நம்பர் ஆஃப் காம்போனன்ட்லாம் லைக் எப்படி? இப்ப நெறைய பேஜஸ் காம்போனன்ட்ஸ் வரும்ல. இப்போ ஆமா. ஒரு இப்போ நம்ம காம்போனன்ட் நெறைய ரியாக்ட்னா காம்போனன்ட். எல்லாமே ஒரு காம்போனன்ட் தானே. இப்போ ஒரு ம். லாகின் பேஜ் எடுத்தீங்கனாலும் காம்போனன்ட், அதுக்குள்ள இருக்கிற பட்டனும் காம்போனன்ட் தானே. ஆமா. ஸோ எல்லாமே வந்து இதுல பண்ணலாம். இந்த ஃப்ராக்மென்ட்ல பண்ணலாம். இந்த ஃப்ரேக்மென்ட்க்குள்ள குடுக்கலாம். பட் அது வந்து டேகா வந்து ஷோ ஆகாது. ஓகேங்களா? இது வந்து பேரண்ட் எலிமென்ட்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். வேற எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம. ஆக்சுவலா அது அதான் டேகா ரூட் ஒர்க் ஆகாது. ரூட். ரூட் ஆமா. எக்ஸாக்ட்லி. ஓகேங்களா? ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணா, அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட்டோட ரூட் வந்து கண்டிப்பா இந்த ஃப்ரேக்மென்ட்டா இருக்கணும். அப்படி இருந்தா தான் பெஸ்ட். ஓகேங்களா? நீங்க வேற டிவ் டேக் கூட போட்டு பில்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து இதுதான் பெஸ்ட் வே. அதுக்காக தான் அந்த ஃப்ரேக்மென்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அண்ட் நம்மளோட ரூல் 2 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளோஸ் எவ்ரி டேக். ஓகேங்களா? குளோஸ் எவ்ரி டேக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் HTML கிளாஸ் எடுத்திருப்பேன். இங்க உங்களுக்கு எடுக்கும்போதே சொல்லிக் குடுத்துருப்பேன்னு நெனைக்கிறேன். யாஹ்! எனக்கு செக் பண்ணணும். யாஹ்! இந்த ஃபார்ம் டேக், இந்த இன்புட் டேக் வந்து குளோஸ் பண்ணணும்னு சொல்லிக் குடுத்துருப்பேன். கரெக்ட்டுங்களா? ஆனா இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக் குடுத்துருக்கேன். இங்க பாருங்க, இந்த டேக்குக்குலாம் நான் வந்து குளோஸ் பண்ணல. பட் ஆனாலுமே வந்து HTML பொறுத்தவரைக்கும் குளோஸ் பண்ண தேவையில்ல. அது ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் குளோஸ் ஆகிக்கும். ஓகேங்களா? பட் Reactஅ பொறுத்தவரைக்கும் நீங்க கண்டிப்பா செல்ஃப் குளோஸ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? அதுதான் வந்து ரூல் நம்பர் 2. நான் இங்க ரூல் நம்பர் 2 வந்து ரைட் பண்றேன். ரூல் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ட் குளோஸ் செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ். அது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேகா இருந்தாலுமே நீங்க கண்டிப்பா க்ளோஸ் பண்ணியே ஆகணும். லைக் இப்போ வந்து நம்ம பிஆர் டேக் வந்து பிரேக் டேக்னு ஒரு டேக் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த டேக் வந்து நான் இந்த லைக் க்ளோசிங் அந்த ஸ்லாஷ் இல்லாம குடுக்குறேன். என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். யாஹ்! எனக்கு வந்து ஒரு எரர் வந்து த்ரோ பண்ணுது. கரெக்ட்டுங்களா? அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் பிரேசஸ் மிஸ் ஆகுதுன்ற மாரி. யாஹ்! இப்ப போயிட்டு நான் இந்த ஸ்லாஷ் போடுறேன். அப்போ வந்து எனக்கு எரர் வந்து வரல. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஒரு டேக் இந்த எண்ட் டேக் இல்லாம இந்த மாரி எண்ட் டேக் இல்லாம ஒரு சிங்கிள் டேக்கா நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, கண்டிப்பா இந்த குளோசிங் டேக் வந்து குடுக்கணும். ஓகேங்களா? அப்பதான் அந்த டேக் குளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இத ரிமூவ் பண்ணீங்கன்னா, எரர் வந்து த்ரோ பண்ணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எரர் த்ரோ பண்ணா இந்த மாரி செல்ஃப் குளோசிங் டேக் வந்து ஏதாச்சு குளோஸ் பண்ணாம விட்டுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே. இது வந்து ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 2 வந்து யாருக்காச்சும் புரியாம இருக்கா? Yes, sir. ராதிகா No கேக்குதா? doubt. ஓகே. ராதிகா கேக்குதா? ஹலோ ராதிகா. இருக்கீங்களா? ஹலோ. ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ரிப்ளை பண்ணாதான் வந்து கிளாஸ் கவனிக்கிறீங்களான்னு இல்லையான்னு தெரியும். இல்லன்னா நான் வந்து சிம்பிளா டிஸ்கனெக்ட் பண்ணிருவேன். உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தா இந்த சாட்ல போடலாம். இந்த மாரி மைக் இஷ்யூஸ் இருக்கு. அந்த மாரி ஏதாச்சும் இஷ்யூஸ்னா சாட்ல போடலாம். இல்ல நான் டிஸ்கனெக்ட் பண்ணிருவேன். நீங்க சும்மா ஜாயின் பண்ணிட்டு கிளாஸ் கவனிக்கிற மாரி இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் வரப்போறதில்ல, எனக்கும் வரப்போறதில்ல. உங்களுக்கு கிளாஸ்னா நீங்க தான் கவனிக்கணும். கேக்குதா? இல்லையா ராதிகா? ஆ. disconnect. Press 9. ஓகே. ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3க்கு வந்து போலாம். கிளாஸ் பிகம் கிளாஸ் நேம்.
அப்படின்னா என்னது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யா நாம வந்து HTML-ல வந்து படிச்சிருப்போம். கிளாஸ்ன்றது வந்து ஒரு ஐடென்டிஃபையர் லைக் டினோட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்ற மாரி எல்லாருக்கும் தெரியும். கரெக்ட்டுங்களா? அத வந்து இங்க கிளாஸ் நேம் அப்படின்ற மாரி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து அட்ரிபியூட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கும் நேம் ஓகேங்களா? இங்க Reactல வந்து நான் ஸ்டைலிங் போம்போது சொல்லியிருப்பேன். இந்த இண்டெக்ஸ் டாட் HTML போனீங்கன்னா, இங்க கிளாஸ்ன்னு குடுத்துருப்பேன். கரெக்ட்டுங்களா? கிளாஸ்ன்னு குடுத்து கண்டெய்னர்ன்ற மாரி குடுத்துருப்பேன். பட் வென் வி கம் டூ React.js வந்தீங்கன்னா, அது கிளாஸ்ன்னு குடுக்கக்கூடாது. நீங்க கிளாஸ்ன்னு குடுத்து பாருங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஓகேங்களா? இது வந்து ஹலோ இங்க வந்து எரர் த்ரோ பண்ணல. கரெக்ட்டுங்களா? இங்க போய் பாருங்க. ஓகே. இப்போதைக்கு எல்லாமே பக்காவா ரன் ஆகுது. பட் வென் வி கம் டூ நம்ம ஏதாச்சும் ஸ்டைலிங் பண்ணும்போது கரெக்ட்டா ஒர்க் ஆகாது. இப்போ புதுசா வந்திருக்க வெர்ஷன்ல இது வந்து எரர் த்ரோ பண்ணல. பட் ப்ரீவியஸ் வெர்ஷன்ல இதுக்கான எரர் த்ரோ பண்ணுச்சு. ஓகேங்களா? டிட் யூ மீன் கிளாஸ் நேமா? அப்படின்ற மாரி கேட்கும். செக் கன்சோல். தெரியுதுங்களா? இன்வாலிட் டாம் ப்ராப்பர்ட்டி கிளாஸ் வந்து டிட் யூ மீன் இது வந்து எதையும் பிரேக் பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா? கோட் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணாது. பட் இந்த மாதிரி கன்சோல்ல உங்களுக்கு எரர்ஸை வந்து த்ரோ பண்ணும். இதை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இதை ரியாக்ட்ல ஆக்சுவலா கிளாஸ் நேம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது யாருக்காச்சும் புரியலையா? கிளாஸ் நேம் அப்படின்ட்டு வந்து கால் பண்ணுவாங்க. கிளாஸ் நேம் அப்படின்ட்டு இங்க மென்ஷன் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். கிளாஸ்ன்னு கொடுத்தது இங்க கிளாஸ் நேம். மற்றபடி வேற எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ யா எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ ஸ்டைல்ல யா தான் நீங்க அந்த கிளாஸ் அதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம். ஸ்டைல்ல எங்க சைட்லனா? ஸ்டைல் யா டாட் சிஎஸ் அது யா இல்ல ஆமா. பூட்ஸ்டாப் இல்லைன்னா டெயில்வின்ல ஆமா. கிளாஸ்ன்னு சொல்லி இங்க கிளாஸ் நேம்னா எதை எதை மென்ஷன் பண்றது? கிளாஸ் நேம்னா லைக் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நீங்கலாம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா? உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு காமனான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்ட் படிக்கிறீங்க. ஓகேங்களா? லைக் அந்த மாரி குடுக்குறது தான் கிளாஸ் நேம். கிளாஸ் நேம்ன்றது இந்த டேக்கோட ஒரு டேக் ஒரு ஐடி கார்ட் ஒரு மாரி. ஐடி ஓகேங்களா? மாதிரி ஐடி மாதிரி ஐடி மாரி. பட் ஐடி கிடையாது. இது யூனிக்கா இருக்காது. இப்போ இதே கிளாஸ் நேம நான் வந்து இதுக்கு குடுக்க முடியும். இந்த டேக்குக்கு வந்து குடுக்க முடியும். ஓகேங்களா? அதே நேம் அவ்வளவு. அதே ஓ அதே ஓகே. கிளாஸ் நேம்ல ஹலோன்னு குடுக்க முடியும். இது வந்து ஜஸ்ட் ஒரு குரூப். நீங்க எல்லாம் ஒரு குரூப்ன்றத டினோட் பண்றதுக்காக. இப்ப நான் இந்த 2 எலிமெண்ட்டுக்கும் ஒரே ஸ்டைல் அப்ளை பண்ண போறேன். இல்ல ஒரே ஃபங்ஷனாலிட்டிய குடுக்க போறேன்னும்போது, நான் இந்த எலிமெண்ட்டையும் இந்த எலிமெண்ட்டையும் செலக்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ஹலோன்ற கிளாஸ் நேம யூஸ் பண்ணி நான் கோட் ரைட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் கிளாஸ் நேம். பட் ஆனா யூனிக்கா தானே வேணும். அப்போ கிளாஸ் நேம்ன்றது ஒரு நோ. ஒரு இதுக்கு வந்து ஒரு தானே வேணும். அவ்வளவுதானே கிளாஸ் வைக்க முடியும். நேம்ன்றது லைக் குரூப் மாரி. நான் சொன்ன மாரி. இது வந்து யூனிக்கா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஐடின்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் வந்து யூனிக்கா இருக்கணும். ஓகே. ஓகேங்களா? ஐடின்றது யூனிக்கா இருக்கணும். நான் HTML கிளாஸஸ்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா சொல்லலாம் அதுல. ம். கிளாஸ்னா சிம்பிளா குரூப். ஓகேங்களா? ஓகே ஓகே. குரூப் லைக் யூனிக்கா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில குரூப்ப நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு. இப்போ இவங்க 2 பேரும் ஒரே குரூப் அப்படின்றதுக்காக நான் ஹலோன்னு குடுத்துருக்கேன். இங்க இன்னொரு டிவ் டேக் இருக்கலாம். டிவ் டேக்ல சம்திங் பாய் அப்படின்ற மாரி இருக்கலாம். ஓகேங்களா? ஹலோ வேற, பாய் வேற. ஸோ இவங்க 2 பேரையும் நான் ஹலோன்ற கிளாஸ் நேம்ல குடுத்துக்கிறேன். இப்போ நான் இவங்கள டிசைன் பண்ண போறேன்னா, இவங்க 2 பேரையும் டிசைன் பண்ண போறேன்னா, ஜஸ்ட் இந்த ஹலோவ வந்து டேக் பண்ணிட்டு போயிரலாம். கரெக்ட்டுங்களா? ஒரு ஒரு வாட்டியும் நான் டிவ்வையும், இந்த H1யும் 2த்தையும் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? தமிழ் புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே ஓகே ஓகே. ஓகே. ராதிகா கேக்குதா? சார். நீங்க வந்து கேமரா டர்ன் ஆன் பண்ணி உட்காரணும். லைக் பெர்மிஷன் வந்து 1 வீக் தான் சொல்லியிருந்தீங்க நீங்க. கரெக்ட்டுங்களா? 1 வீக் ஆமாங்க முடிஞ்சு சார். ஆமாங்க. இங்க கேமரா டர்ன் ஆன் பண்ணி உட்காருங்க. இல்ல ஜோசப் சார்ட்ட இருந்து பெர்மிஷன் சம்திங் கெட் பண்ணிட்டு வாங்க. சரிங்க சார். ஓகே. இப்ப என்ன பண்ண போறீங்க? சாரி சார், நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். கொஞ்சம் அது அது பிரச்சனை இல்ல. இப்போ கேமரா டர்ன் ஆன் பண்றீங்களா? இல்ல ஏதாச்சும் இது செக் பண்ணிட்டு வரீங்களான்னு கேக்குறேன்.
ஓகே. இப்ப கேக்குதா? வைஃபை ஓகே. பிரச்சனை இல்ல. இப்போ வாய்ஸ் கிளியரா சார் இருக்கா? ஸ்ட்ரீமிங் எல்லாம் கரெக்டா இருக்கா? ஆ என்னாச்சு ராதிகா? இருக்கு சார். சொல்லுங்க. சார் என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னு கேட்டேன் சார். யா நான் லேட்டா தான் கேமரா ஜாயின் பண்ணேன். ஓகே. கேமரா வந்து டர்ன் ஆன் பண்ணி உட்காருங்க. அப்படி இல்லன்னா பெர்மிஷன்ஸ் வந்து கெட் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். அவங்க எல்லாரும் அவங்க பெர்மிஷன் கெட் பண்ணிட்டாங்க. நீங்க ஏதாச்சும் பெர்மிஷன் கெட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அ கேமரா ஆஃப் பண்ணி உட்காரலாம். இல்லன்னா ஆன் பண்ணி தான் ஓகே சார். சரி சார். நான் நாளையிலேருந்து ஆன் பண்ணிக்கிறேன் சார். சரி ஓகே. நாளையிலேருந்து ஆன் பண்ணிக்கிறேன் சார். ஓகே. ஓகே. ரூல் நம்பர் 3 பார்த்தாச்சு. ரூல் நம்பர் 3 வந்து ஓகே இல்ல? ஏன் வந்து கிளாஸ் நேம் யூஸ் பண்றோம்ன்றது புரிஞ்சுச்சுல்ல? நெக்ஸ்ட் வி வில் கோ வித் ரூல் நம்பர் 4. சார் ஜாவா ஸ்கிரிப்டையும் கம்பைன் பண்ணி ரைட் பண்ணலாம்னு சொன்னீங்க. ஆனா ஜாவா ஸ்கிரிப்டே நீங்க ரைட் பண்ணலையா சார்? அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஆமா. நான் இது வரைக்கும் ரைட் பண்ணல. பட் இப்போ வந்து சொல்லி தரேன். ஓகேங்களா? ஜாவா ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணணும்னா கர்லி பிரேசஸுக்குள்ள தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண முடியும். ஓகேங்களா? லைக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டனுக்குள்ள நீங்க எங்க ரைட் பண்ண போறீங்கனாலுமே ஜாவா ஸ்கிரிப்ட வந்து லைக் இந்த கர்லி பிரேசஸுக்குள்ள தான் வந்து ரைட் பண்ணணும். நீங்க வெளிய வந்து ரைட் பண்றதுன்னா, நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது பழைய கோடு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கிரியேட் பண்ண போறீங்களா? கான்ஸ்ட் நேம் ஈக்வல் டூ இப்போ மை நேம் வந்து ரூபேஷ் அப்படின்னு செட் பண்றீங்கன்னு வச்சுக்கோ. இங்க பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? இது வந்து ரிட்டனுக்கு வெளிய இருக்கு. ஸோ அது வந்து ஜாவா ஸ்கிரிப்டா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ரிட்டனுக்குள்ள நீங்க வந்து ஜாவா ஸ்கிரிப்ட ரைட் பண்ண போறீங்கன்னா, இன்சைட் இன்சைட் ரிட்டன் ஓகேங்களா? ரிட்டனுக்குள்ள நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண போறீங்கன்னா, கண்டிப்பா இந்த கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி தான் ஜாவா ஸ்கிரிப்ட்டா எழுதுற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அது கன்சோல் டாட் லாகா இருந்தாலுமே அது அப்படியே தான் ரைட் பண்ணும். அ நான் வந்து ஹலோ ரூபேஷ் அப்படின்ற மாரி வரணும். ஓகேங்களா? ரூபேஷ்ன்றது நான் இங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல ரைட் பண்ணி வச்சிருக்கேன். நேம்ன்ற ஒரு வேரியபிள்ல. அத நான் இங்க எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, லைக் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓப்பன் அண்ட் குளோஸ் கர்லி பிரேசஸ். அதுக்குள்ள ஜஸ்ட் நான் டைரக்ட்டா என்னோட நேம் இப்படி குடுக்குறேன். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஹலோ ரூபேஷ் அப்படின்னு வந்திருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்க ஹலோ ரூபேஷ். ஓகேங்களா? லைக் இந்த மாரி தான் வந்து செட் பண்ண போறோம். இப்ப வந்து இங்க பாய்ன்ட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த பாய வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு, லைக் கான்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து கிரீட்டிங்ல இருந்து போறாங்க. கிரீட்டிங் அப்படின்ற மாரி செட் பண்ணிட்டு, குட் ஈவினிங் குட் ஈவினிங் அப்படின்ற மாரி செட் பண்ணிட்டேன். ஹலோ ஆல் நான் வந்து இந்த குட் ஈவினிங் வந்து இங்க யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? அப்போ இங்க ஜஸ்ட் கிரீட்டிங் இந்த மாரி யூஸ் பண்ண போறேன். இதுதான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் பிளஸ் HTML JSX சின்டாக்ஸ் அப்படின்ற மாரி சொல்றோம். இத வந்து இப்ப பாருங்க. ஹலோ 2 குடுத்துருக்கேனா? ஓகே. ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஹலோ ஆல் குட் ஈவினிங் அப்படின்ற மாரி இருக்கு. ஓகேங்களா? இத நார்மலா நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல ரைட் பண்ண போறீங்கன்னா, நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் H1 எலமெண்ட் அப்படின்னு இது வந்து நான் குடுக்குற நேமு. H1 எலமெண்ட்ன்னு ரேண்டமா குடுப்பீங்க. இஸ் ஈக்குவல் டூ டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. அதுக்கப்புறமா அந்த ஐடியை வந்து கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நான் ஒரு ஐடி கொடுத்துருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. H1 அப்படின்ற மாதிரி ஐடி கொடுத்ததுன்னா நீங்க இதை எடுத்துட்டு வந்து இங்க H1ன்ற அந்த ஐடி கொடுப்பீங்க. அப்பதான் வந்து செலக்டே பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் இந்த H1 எலமெண்ட்டை வந்து சூஸ் பண்ணிட்டு டாட் இன்னர் HTML இந்த இன்னர் HTMLக்கு போனோம். அதுக்கப்புறம் இந்த இன்னர் HTMLல நீங்க இது ஃபுல்லா குடுக்குற மாரி இருக்கும். லைக் வந்து H1 ஓப்பன் அண்ட் க்ளோஸ் H1 ஹலோ ஆல். அதுக்கப்புறமா நீங்க அந்த கன்டென்ட் அந்த குட் ஈவினிங் அப்படின்ற கன்டென்ட்டையும் இங்கேயே குடுக்கணும். ஓகேங்களா? குட் ஈவினிங் இத வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி H1ல இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஓலாம் கொடுக்க வரான்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இன்னும் HTML கொடுக்குமான்னு ஜாவாஸ்கிரிப்ட். என்னது? ஜாவாஸ்கிரிப்ட்ல இன்னும் HTML H1 திரும்ப கொடுக்குமான்னு கேட்குறேன். டேக் கொடுக்குமா? நான் ஜஸ்ட் HTML இன்னர் HTML யூஸ் பண்றேன்ல. அதனால HTML குடுத்துருக்கேன். நீங்க இங்க H1 ஆல்ரெடி இது H1 டேக்கா இருக்குன்னும்போது, நீங்க இங்க டெக்ஸ்ட் கன்டென்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெக்ஸ்ட் கன்டென்ட் குடுத்துட்டீங்கன்னா, நீங்க அப்போ வந்து இத யூஸ் பண்ண தேவையில்ல.
என்ன இல்ல என்ன HTML ஒரு கண்டென்ட் மட்டும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ வில் செக். ஓகே. இன்னர் HTML-ல லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்கா? இன்னர் HTML-லயும் இந்த மாரி கண்டென்ட் மட்டும் குடுக்கலாம். அதாங்க. ஓகே, ஓகே. அதான் குடுக்கலாம். லைக் இங்க ஓகே, இப்போ ஓகே. இங்க வந்து டேக் யூஸ் பண்ண முடியாது. அதான் சொல்ல வந்தேன். ஓகேங்களா? ஓகே. ம். ஓகே. இப்போ நான் இத ரிமூவ் பண்ணிட்டேன்னா, இத ரிமூவ் பண்ணிட்டேன். ஏதாச்சும் எரர் வரும். ஏதோ ஒரு எரர் இருக்கு. என்னன்றது சால்வ் ஆகும். ஓகேங்களா? அன்காட் கேனாட் செட் ப்ராப்பர்ட்டீஸ் டெக்ஸ்ட் கண்டென்ட் டேப். ஓகேங்களா? இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். அதனால வந்து லைக் இங்க வேலிடா இல்ல. டெக்ஸ்ட் கண்டென்ட் நான் உங்களுக்கு இது ஜாவா ஸ்கிரிப்ட்ல ரைட் பண்ணா மேபி தெரியும். ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ல ரைட் பண்ணி காட்டா index.html. ஓகே, நான் இங்க போட்டுக்கிறேன். ஓகேங்களா? h1 இருக்கு. h1 டேக் உள்ள ஐடி மட்டும் h1ன்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்க ஐ வில் ரிமூவ் திஸ் திங். இதுக்குள்ள வந்து ஜஸ்ட் ரேண்டமா இந்த கோடை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கோலை கொடுத்தேன். தெரியுதுங்களா? ஹலோ ஆல் குட் ஈவினிங் இப்படின்ற மாதிரி வருது. இப்போ நம்ம இதை வந்து டைனமிக்கா சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி திங்ஸுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப கஷ்டம். இதையே வந்து ரெண்டு லைன்ல தான் எழுதினேன். கரெக்ட்டுங்களா? இது ஃபர்ஸ்ட் அந்த டாமை செலக்ட் பண்ணி அந்த டாம்ல இருந்து டெக்ஸ்ட் கண்டென்ட்டை ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் இங்க ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம அதை வந்து சிங்கிள் லைன்ல ஜஸ்ட் ஈஸியா இங்க வந்து ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். லைக் ஹலோ ஆல் நீங்க எவ்வளவு கண்டென்ட் வேணாலும் போட்டுக்கலாம். லைக் அங்க வந்து நீங்க ஒரு எலமெண்ட் கால் பண்ண போறீங்கன்னா சடனா இங்க வந்து இங்க போட்டுக்கலாம். இங்க வந்து நேம் அப்படி நேமோ இல்ல கிரீட்டிங்ஸோ அந்த இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த திங்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ண தேவையில்லைங்க. இவ்வளோ 2 லைன்ல வந்து டைப் பண்ண வேணும்னு அவசியமே கிடையாது. நீங்க டைனமிக்கா வந்து ஜஸ்ட் இங்க கண்டென்ட்ட செட் பண்ணிட்டு இல்ல கண்டென்ட்ட இப்போதைக்கு நான் செட் பண்றேன். நீங்க இன்புட்ல இருந்து கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கிரீட்டிங்ஸ் ஹலோ ஆல். இப்போ வேணா ஹலோ ஆல் குட் ஈவினிங். இங்க வந்து ஃப்ரம் டிஜே அப்படின்ற மாதிரி கொடுத்தனா கூட லைக் எனக்கு வந்து இங்க வந்து கரெக்டா ஷோ ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் எரர் வருதுன்னு பார்க்காதீங்க. ஒன்ஸ் இதை ரிமூவ் பண்ணிட்டு இதை ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து நம்ம டைப் பண்ணும்போது வந்து ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த எரர்ஸ் வந்து இங்க த்ரோ பண்ணும். ஸோ அது வந்து எரர்னு வந்து நம்ம பயந்துடக்கூடாது. ஒன்ஸ் இந்த எரரை க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பதான் வந்து ஒரிஜினல் எரர் ஏதாச்சும் எரர் இருந்தா தெரியும். ஓகேங்களா? ஸோ தட் அது நெக்ஸ்ட் திங் வந்து கேமல் கேஸ் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். கேமல் கேஸ் ஆட்ரிபியூட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆட்ரிபியூட் வந்து எல்லாமே இங்க கிளாஸ் நேம் பத்தி தெரியுதா உங்களுக்கு? கிளாஸ் நேம் வந்து ஒரு கேமல் கேஸ்ல இருக்கு. இதுதான் வந்து ரூல் நம்பர் 5. ஆட்ரிபியூட் மோஸ்ட்லி எல்லாமே வந்து கேமல் கேஸ்ல தான் இருக்கும். ரூல் 5. ஓகேங்களா? கேமல் கேஸ்னா லைக் ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ஸ்மால்ல இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால்ல இருக்கணும். அதுக்கப்புறம் வேர்டோட செகண்ட் இப்போ இது கேமல்ன்றது ஒரு வேர்டு, கேஸ்ன்றது ஒரு வேர்டு. கரெக்ட்டுங்களா? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதும்போது ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால்ல இருக்கும். செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல்ல இருக்கும். ஓகேங்களா? இதுதான் கேமல் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த திங்ல ஃபாலோ பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிளாஸ் நேம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் சி வந்து ஸ்மால்ல இருக்கு. அண்ட் தென் நேம் என் வந்து கேபிட்டல் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த ஒரு திங் சொன்னோம். இதுதான் இந்த ரூல்ஸ். இந்த 5 ரூல்ஸ் வந்து யாருக்காச்சும் புரியலன்னு யாருக்காச்சும் இருக்கீங்களா? நம்ம இப்ப வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம்ல சார், அது ரிட்டர்னுக்குள்ள பண்ண முடியாதா? இது வந்து ரிட்டர்னுக்குள்ள பாருங்க. ஓகேங்களா? இது ரிட்டர்னுக்குள்ள கொடுக்கும்போது இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டா எடுத்துக்காது. லைக் HTML எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து எரர் தான் வரும் நமக்கு. கிரீட்டிங்ஸ் நாட் டிஃபைன்டுன்னு வரும். ஏன்னா நான் இங்க கிரீட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன்ல. இது வந்து HTML எடுத்துக்கிச்சு. தெரியுதுங்களா? உங்களுக்கு கலரே சேஞ்ச் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? ஆமா. கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு கலர்ல இருக்கும். ரிட்டர்னுக்குள்ள HTML தான் நார்மலா எடுத்துக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணணும்னு இப்போ இதை கூட நீங்க லைக் நான் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஏன் எரர் த்ரோ பண்ணு? ஜாவா ஸ்கிரிப்டை ஆக்சஸ் பண்ணணும்னா தான் நம்ம இப்படி ரைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? இங்க போய் பார்த்தாலே தெரியும். லைக் அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் அப்படின்ற மாதிரி வரும். மோஸ்ட்லி ரிட்டர்னுக்குள்ள ரைட் இந்த மாதிரி வந்து திங்ஸ் வந்து போக மாட்டோம்.
லைக் வெயிட் பண்ணுங்க. கான்ஸ்ட் கிரீட்டிங் குட் ஈவினிங் இது எதுவுமே ஒர்க் ஆகல. புரியுதுங்களா உங்களுக்கு? ஜஸ்ட் நீங்க இந்த கிரீட்டிங்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதை நான் மேலே எடுத்துட்டு போறேன். மேலே இருந்து கோலி பேசுக்கு வராது. இது ரிட்டனுக்கு மேல நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு ரைட் எப்படி வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். பட் உள்ளுக்குள்ள நீங்க இப்படிதான் கொடுக்கணும். இது நீங்க வந்து நார்மலா எடுத்துட்டு வந்து இந்த கான்ஸ்ட உள்ள கொடுத்தீங்கன்னா அது டெக்ஸ்டா தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இவ்வளோ எரர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி ரன் பண்ணீங்கன்னா எரர் எதுவும் இல்லை. ஓகே. ரியாக்ட் ஃப்ரேக்மெண்ட் பார்த்தாச்சு. அந்த 5 ரூல்ஸ் பார்த்தாச்சு. ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் ரூபேஷ், சொல்லுங்க. அந்த கிளாஸ் நேம் எடுத்து நம்ம ஸ்டைலிங் பர்பஸ் ஏதாவது யூஸ் பண்றோம்? ஸ்டைலிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்டைலிங்க்கு, குரூப்பிங்க்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஸ்டைலிங்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. நம்ம டெய்ல் விஞ்ச் சிஎஸ்எஸ் போயிட்டீங்கன்னா ஃபுல்லா இங்கேயே வந்து ஸ்டைலிங் மொத்தமே இந்த கிளாஸ் நேமுக்குள்ள தான் ஸ்டைலே பண்ணுவோம். தனி பேஜே போக மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கிளாஸ் நேம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அதை பார்ப்போம் இந்த செஷன்ல. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் அப்படின்னா காம்போனன்ட் இந்த நேம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த நேமை வந்து ஏன் சார் கேபிட்டல்ல தான் கொடுக்கணுமா, ஸ்மால்ல கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்க கூடாது. அது வந்து ரூல். ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து எரர் எதுவும் த்ரோ பண்ணாது. அப்ளிகேஷன் பிரேக் ஆகாது. பட் சம்வேர் எங்கேயாச்சும் வந்து இஷ்யூஸ் இருக்கலாம். நம்ம லைக் அட்வான்ஸ்டு கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது இதனால ஏதாச்சும் எரர் த்ரோ பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த காம்போனன்ட் நேம் வந்து கேபிட்டல்ல தான் இருக்கணும். அதுதான் வந்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்டோட ஒரு ரூல்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. செல்ஃப் க்ளோசிங் டேக் வந்து நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ஓகே. இன்னைக்கான கிளாஸ் வந்து கன்டென்ட் அவ்வளோதான். பட் நான் வந்து ரைட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு தெரியும். சார் சோர்ஸ்ன்னு சொல்றீங்களே, இத்தனை எல்லா கோடும் அதுக்குள்ள தான் ரைட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா, அதுக்குள்ள தான் ரைட் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை வந்து மெயின்டைன் பண்ணுவோம். இதுக்குள்ளேயே இப்போ 30 காம்போனன்ட் கிரியேட் பண்ணா உங்களுக்கு வந்து புரியாது. கரெக்ட்டா? ஸோ சோர்ஸுக்குள்ள இங்க வந்து நான் இப்படியும் வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். லைக் இங்க ரைட் கிளிக் பண்ணனா நியூ ஃபோல்டர்ன்னு காட்டும். நான் நியூ ஃபோல்டர் சோர்ஸுக்குள்ள கிரியேட் பண்றேன். என்ன ஃபோல்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஓகேங்களா? இப்படி வந்து காம்போனன்ட்ஸ் ஓகேங்களா? இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன் சார் காம்போனன்ட்ன்னு கிரியேட் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள வந்து நம்ம காம்போனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ரிப்பீட்டடா நம்ம ஒரு திங்க யூஸ் பண்ண போறோம்னா இதுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேவ் பார் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுக்குள்ள வந்து ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டல்ல தான் இருக்கும். NA navbar.js கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இவ்வளோ நாள் வந்து நான் அது ஒரே காம்போனன்ட் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அவ்வளோ பெரிய இதுவே கிடையாது. காம்போனன்ட்ன்றது ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவீங்க? ஃபங்க்ஷன்ன்ற கீவேர்ட் அதை ஃபாலோ பண்ணி ஃபங்க்ஷனோட நேம் வந்து இந்த நேவ்பார் இந்த காம்போனன்ட் பேர் தான் இருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் அவ்வளோதான். இவ்வளோதான் காம்போனன்ட்டான்னு கேட்டா அவ்வளோதான். ஓகேங்களா? நாம அங்க பார்த்த மாரி ஒரு HTML-க்குள்ள ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அதுக்குள்ள நம்ம இது ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் வந்து சிம்பிளா ஒரு ஃபங்ஷன் ஒரு காம்போனன்ட்ட கிரியேட் பண்றது. இப்போ இதுக்குள்ள வந்து நான் கோட ரைட் பண்ணி, அந்த கோட டிசைன் பண்ணி நான் காம்போனன்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேவ் பார் வந்து பார்த்தீங்க இப்போ இதே நீங்க வந்து HTML பேஜ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் HTML பேஜ்ல வந்து இங்க பார்த்தீங்கன்னா 3 HTML இருக்கு. ஓகேங்களா? இந்த index.html இருக்கு. இது அபோட்ன்னு வச்சுக்கோங்க. இது அபோட், இது ஸ்கில்ஸ். மொத்தம் 3 பேஜ் இருக்கு. இந்த 3 பேஜ்லயும் நான் வந்து என் நேவ் பார் தெரியணும்னா, 3 இந்த பேஜ்லயும் நேவ் பார்க்கான கோட் ரைட் பண்ணணும். இந்த பேஜ்லயும் நேவ் பார்க்கான கோடு, இதுலயும் நேவ் பார்க்கான கோட வந்து ரைட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்பதான் வந்து நேவ் பார் வந்து ஷோ ஆகும். பட் ரியாக்ட்ல லைக் இங்க வந்து நீங்க காம்போனன்ட் வந்து ரைட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய ஒரு H2 டேக்ல திஸ் இஸ் எ நேவ்பார் காம்போனன்ட் அப்படின்னு நான் ரைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? காம்போனன்ட் கிரியேட் பண்றதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? முதல்ல அதை சொல்லுங்க. கிரியேட் பண்றதுல யாருக்காச்சும் டவுட்?
ரூபேஷ் நான் இது மேனுவலா தான் பண்ணுவாங்களா? இது ஒரு டூல்லாம் இல்லையா? கம்மல் யா இது இப்போ இது மேனுவலா பண்ணணும். உங்களுக்கு வந்து இல்ல மேனுவலா பண்ண வேணாம். நான் இது வந்து டெம்ப்ளேட் ஏதாச்சும் இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரியாக்ட்ல வந்து ஒரு டூல் ஒண்ணு இருக்கு. இங்க எக்ஸ்டென்ஷன்ஸ் பார்ப்பீங்க சைட்ல. அதுல போயிட்டு நான் இந்த ரியாக்ட் ரிடக்ஸ் அப்படின்னு ரியாக்ட் இந்த டூல் இருக்குல்ல ஸ்னிப்பெட் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்துட்டு ஜஸ்ட் இந்த nav பார்ல வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். RAFCE ஓகேங்களா? RAFCEனா ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷன் எக்ஸ்போர்ட் காம்போனன்ட். என்டர் குடுத்தீங்கன்னா, ஒரு பேசிக்கான டெம்ப்ளேட் அதுவே கிரியேட் பண்ணி குடுத்துரும். பாருங்க. எக்ஸ்போர்ட் லைனும் வந்துருச்சு. அதுவே ஒரு கிரியேட் பண்ணிருச்சு. ரியாக்ட்டையும் இம்போர்ட் பண்ணிருச்சு. ஓகேங்களா? உங்க கோட வந்து ஃபாஸ்ட்டா டெவலப் பண்ணணும்னா, லைக் இப்படி நான் ஒரு வாட்டியும் கான்ஸ்ட், nav பார் அப்படி இப்படின்னு குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு மேனுவலா எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியறதுக்காக நான் அப்படி குடுத்தேன். நீங்க ஒன்ஸ் இது பண்ணும்போது இப்படி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ வந்து nav பார் காம்போனன்ட் இப்படி இங்க வந்து குடுத்துக்கலாம். இங்க வந்து ஒரே இந்த ஒரு இந்த இடத்துல ஓகே ரூபேஷ், சாரி சாரி ஃபார் இன்டர்ஃபர். இந்த இடத்துல ஓகே. இப்போ ஆ, நீங்க காம்பவுண்ட்ஸ் போயிட்டு அதுல நேவ்பால் ஜேஎஸ் கொடுக்குறீங்களா? ஆமா. அதுக்கே வந்து எதுவும் டூல் இல்லைங்கன்னு கேட்குறேன். இங்க அதுக்கெல்லாம் டூல் கிரியேட் கிடையாது. பண்ணாதான் இங்க வர மாதிரி அப்படி கேட்குறேன். அது கிடையாது. அதுக்கு வந்து நாமளே தான் கிரியேட் பண்ணணும். இப்போ நீங்க ஆங்குலர் பாத்தீங்கன்னா சிஎல் வச்சு இருக்கு. பண்ண முடியாதா? என்னது? டெர்மினல் யூஸ் பண்ணி பண்ண முடியாதா? நியூ காம்போனன்ட் கொடுத்து. டெர்மினல் யூஸ் பண்ணி டெர்மினல் யூஸ் பண்ணி பண்ண முடியும். வெயிட் ப்ளீஸ். லைக் ஆனா வந்து அதுவும் நீங்க இங்கேயே கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம்ல டெர்மினல் யூஸ் பண்றதுக்கு. ஓகே, நான் அதர் ஆப்ஷன் தான் சொன்னேன். எனக்கு யா யா அப்படியும் பண்ணலாம்ல கேக்குறேன். அப்படியும் பண்ணலாம். நீங்க அதுக்கு வந்து கரெக்டான பாத் சூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நான் ம். எஸ்ஆர்சிக்குள்ள வரணும். எஸ்ஆர்சிக்குள்ள காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ண போறோம்னா, இங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்போனன்ட் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்க வந்து நீங்க டெர்மினல் யூஸ் பண்ணதுக்கு டெர்மினலோட கமாண்ட்ஸ் தெரியணும். எம்கேடினா மேக் டைரக்டரி அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? இங்க வந்து காம்போனன்ட்ஸ் இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ இங்க காம்போனன்ட்ஸ் கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? இந்த மாரி நெறைய டெர்மினல் திங்ஸ்லாம் இருக்கு. நீங்க அது நீங்க ஒரு வாட்டியும் இந்த பாத்து வந்து பண்ற மாரி இருக்கும். நீங்க ஒரு வாட்டியும் இந்த சிடின்னு குடுத்து பாத்து வரணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நான் இப்போ வந்து இங்க சிடின்னு டைப் பண்ணிட்டு, அப்புறம் இந்த ரியாக்ட் டே 12க்குள்ள வந்தேன். அதுக்கப்புறம் சிடின்னு டைப் பண்ணி எஸ்ஆர்சிக்குள்ள வந்தேன். இத எப்படி சால்வ் பண்ணலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா இந்த எஸ்ஆர்சில ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, இன்டகிரேட்டட் டெர்மினல் அப்படின்னு காட்டும். இத குடுத்தீங்கன்னா, டைரக்ட்டா அந்த பாத் அதுக்கே செட் ஆயிடும். பார்த்தீங்கன்னா இங்க தெரியும். தெரியுதுங்களா? லாஸ்ட் டைம் பண்ணும்போது மெர்ன் ஸ்டாக்ல வந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, டே 12 உள்ள எஸ்ஆர்சி வரைக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஷார்ட்கட். இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் தென் nav பார் டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டேன். RAFC வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் இல்லாம ரைட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு எக்ஸ்போர்ட்டும் வேணும் அப்படின்னா, மோஸ்ட்லி இத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? nav பார் காம்போனன்ட் நான் வந்து சொல்லிக் குடுத்திருந்தேன் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஞாபகம் இருக்கா? 2 காம்போனன்ட் இருக்குன்ட்டு. எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்ன்னு நீங்க குடுத்துட்டீங்கன்னா, லைக் app.jsx இங்க வந்து நான் இப்ப என்னோட nav பார வந்து நான் இங்க வந்து கால் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்னோட nav பார் கால் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் அத இம்போர்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்போர்ட் பண்ணத இம்போர்ட் பண்ணா தான் நம்ம யூஸே பண்ண முடியும். இம்போர்ட் ஓகேங்களா? nav பார் இது வந்து விஎஸ் கோட் வந்து ஆட்டோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இப்படி வந்துருச்சு. இப்படியே விட்டுறாதீங்க. இங்க டாட் ஜேஎஸ்எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து பெஸ்ட் பிராக்டிஸ் எப்பவுமே. நீங்க அங்க குடுக்கல அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து எரர் த்ரோ பண்ண வாய்ப்பு இருக்கு. நெறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப வர அப்டேட்டட் வெர்ஷன்ல லைக் தே வில் ரிமூவ் இந்த மாரி திங்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வராங்க. பட் இருந்தாலுமே ஒரு சில இடத்துல வந்து இந்த இஷ்யூஸ வந்து பார்ப்பீங்க. நானே ஒரு இடத்துல இந்த டாட் ஜேஎஸ் வந்து யூஸ் பண்ணாம போயிட்டு, அது எரர் த்ரோ பண்ணிருச்சு. கடைசியா கண்டுபிடிச்சு அப்புறம் போட்ட அப்புறம் தான் ஒர்க் ஆச்சு. ஓகேங்களா? பேக் எண்ட்லாம் ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்ப வந்து இப்படி குடுக்கணும். இப்படி குடுத்தா தான், நாம வேற ஒரு ஃபைல்ல இருக்கிறத நாம இங்க யூஸே பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? சரி ஓகே சார். இங்க nav பார்ன்னு எப்படி குடுத்தீங்க? எனக்கு ஒரு டவுட் இருக்கு. காம்போனன்ட்க்குள்ள எங்க காம் ஓகே. nav பார் வந்து தப்பா இருக்கு. நான் கிரியேட் பண்ண காம்போனன்ட்க்குள்ள தான் nav பார் இருக்கணும். ஓகேங்களா? இத மாத்திக்கினேன். இங்க பார்த்தீங்களா, ஆட்டோ அதுவே சேஞ்ச் ஆயிருச்சு காம்போனன்ட். ஓகேங்களா? இப்போ nav பார இம்போர்ட் பண்ணிட்டேன். இத எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்னா, லைக் இப்படி ஒரு ஓப்பன் டேக் குடுத்துட்டு, nav பார் அப்படின்னு டைப் பண்ணிட்டு, இது வந்து செல்ஃப் குளோசிங் டேக். அப்போ நம்ம ஒரு குளோஸ் டேக் குடுத்துட்டு இப்படி குடுக்கணும். அவ்வளோதானா சார்? அப்படின்னா அவ்வளோதான். இப்ப நீங்க இந்த கோட எந்த பேஜ்ல வேணாலும் போட்டு இந்த nav பார யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து இங்க போய் பார்க்குறேன். அவுட்புட் போய் பார்க்குறேன்.
ரீஃப்ரெஷ் பண்றேன். இட் இஸ் நாட் ஷோயிங். nav bar காம்போனன்ட் அப்படின்னு காட்டுதா? இப்போ இது வந்து ஒரு பேஜ் ஓகேங்களா? இப்போ வேற ஒரு பேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாய்க்கு கீழ நீங்க nav bar எழுதணும்னா ஜஸ்ட் இது காப்பி பேஸ்ட். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. இங்க ஒரு nav bar. இப்போ இது 2த்துக்கும் நடுவுல ஒரு nav bar காம்போனன்ட் யூஸ் பண்ண போறீங்கன்னா, இது ஒரு காம்போனன்ட். ஓகேங்களா? இதுதான் சிம்பிள். ஒரே வாட்டி தான் நான் வந்து இந்த கோட ரைட் பண்ணேன். கரெக்ட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து லாரம் டெக்ஸ்ட் யூஸ் பண்றேன். லாரம் ஓகே. இது வந்து ரேண்டம் டெக்ஸ்ட்டுக்காக ஓகேங்களா? இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்ளோ பெரிய டெக்ஸ்ட் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இத நான் ஒரு வாட்டியும் போயிட்டு இந்த app.jsxல இங்க பேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த காம்போனன்ட் இங்க இப்படி இம்போர்ட் பண்ணிட்டு, இந்த காம்போனன்ட்ட மட்டும் நான் எத்தன இடத்துல வேணாலும் போட்டுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ரீயூசபிள் காம்போனன்ட்ன்னு ஏன் சொல்றேன்னு புரியுதா? இப்போ போய் ரீஃப்ரெஷ் தெரியுதுங்களா உங்களுக்கு? 3 வாட்டி அந்த கோட் வந்திருக்கு. ஆனா நான் என்னோட கோட்ல வந்து ஒரு வாட்டி தான் ரைட் பண்ணியிருக்கேன். இங்க ஒரு வாட்டி தான் ரைட் பண்ணியிருக்கேன். நான் அத எத்தன வாட்டி வேணாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பேஸ்ட், இங்க ஒரு பேஸ்ட். இப்படி எத்தன வாட்டி வேணாலும் நீங்க அத காம்போனன்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இது பேர் தான் காம்போனன்ட். இப்போ இத்தன டைம் வந்து ரெண்டர் ஆகும். புரியுதுங்களா? எஸ் சார். ஓகே. காம்போனன்ட்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? நம்ம எப்படி இது பண்றோம்னு புரியலன்ட்டு லைக் No doubts, sir. No doubts, sir. ஓகே. காம்போனன்ட் வந்து ஓகேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் எக்ஸ்போர்ட் அந்த திங் வந்து இங்கேயே சொல்லிடுறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்ல சொன்னேன். பட் இங்கேயும் ஒரு ரிமைண்டர் மாரி ஓகேங்களா? இந்த எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்ன்னு குடுக்கும்போது, இங்க வந்து நீங்க இம்போர்ட் பண்ணும்போது டைரக்ட்டா பேர் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க. நான் ஒரு திங் பண்றேன். nav bar com அப்படின்னு குடுக்குறேன். இங்க எல்லா இடத்துலயும் முதல்ல கமாண்ட் ஒண்ணு பண்ணிடுறேன். ரியாக்ட்ல கமாண்ட் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஜாவா ஸ்கிரிப்ட்டோட கர்லி பிரேசஸ் குடுத்துட்டு, இந்த ஸ்லாஷ் அதுக்கப்புறம் இந்த ஸ்டார். அதே மாரி இங்க ஸ்டார், இங்க ஸ்லாஷ் வச்சு கம்ப்ளீட் பண்ணுவோம். நீங்க வந்து கமாண்ட் அவுட் பண்ணணுன்ட்டு ஒரு லாங்குவேஜுக்கும் கமாண்ட் அவுட் எப்படின்னு கத்துக்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஒ எந்த லைன கமாண்ட் பண்ணணுமோ, இல்ல எது வரைக்கும் கமாண்ட் பண்ணணுமோ, அத செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. இந்த லைன் ஃபுல்லா செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த லைன்ல நீங்க இங்க வச்சாலே, நீங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் என்னோட கர்சர் பார்த்துக்கோங்க. இங்க தான் இருக்கு. இப்ப இந்த லைன் ஃபுல்லா கமாண்ட் அவுட் பண்ணணும்னா, கண்ட்ரோல் ஸ்லாஷ் இந்த ஸ்லாஷ் இருக்குல்ல, இந்த பட்டன வந்து பிரஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் அந்த ஸ்லாஷ பிரஸ் பண்ணீங்கன்னா, அது ஃபுல்லா கமெண்ட் ஆயிடும். இப்ப நான் இது HTMLக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, இங்க HTMLல போயிட்டு கமெண்ட் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸ்டைலுக்கு போறேன். எல்லாமே ஓகேங்களா? ஸ்டைலுக்கு போறேன். பாருங்க இத கமாண்ட் பண்ண போறேன். ஜஸ்ட் கண்ட்ரோல் இந்த ஸ்லாஷ் அவ்வளோதான் கமெண்ட் ஆயிடும். எந்த லாங்குவேஜா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே கமெண்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால அது எதுவும் பிரச்சனை இருக்காது. ஓகே. அது பிரச்சனை இல்ல. க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே. பேசிக்கான திங்ஸ் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது சொல்லிட்டேன். கமாண்டும் சொல்லியாச்சு. அந்த டிஃபால்ட் திங் சொன்னேன்ல. இப்போ இதுக்கு வந்து டிஃபால்ட்ன்னு போட்டிருக்கேன். ஸோ அதனால நான் வந்து இங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். nav bar com இங்க நான் இங்க வந்து எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க பேர் வந்து nav barன்னு இருக்கு. கரெக்ட்டுங்களா? நான் இங்க வந்து நான் டிஃபால்ட்ன்னு எப்ப வந்து எக்ஸ்போர்ட் பண்றேனோ, இங்க எக்ஸாக்ட்டா nav barன்னு தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு தேவையான மாரி வச்சுக்கலாம். லைக் நான் வெறும் navன்னு கூட வச்சுக்குவேன். அதே மாரி இங்க யூஸ் பண்ணும்போது அத யூஸ் பண்ணிக்கணும். நான் இம்போர்ட் பண்ணத. ஓகேங்களா? இப்போ ப்ரௌசர் போறேன். ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்பேன். இது வந்து ஷோ ஆகிது தெரியுதுங்களா? டிஃபால்ட்ன்னு நாம எப்போ ஒரு திங்க எக்ஸ்போர்ட் பண்றோமோ, அந்த அந்த லொகேஷன மட்டும் கரெக்ட்டா குடுத்துட்டு, நம்ம என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். இதுக்கு நேவ்ன்னு வைக்கலாம், சைட் பார்ன்னு வைக்கலாம். எந்த பேர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது நம்மளோட விஷ். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்ன்னு குடுக்காம, இங்கேயே டைரக்ட்டா எக்ஸ்போர்ட் இப்படி குடுத்துட்டேன். அப்போ இப்படி குடுக்கலாமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே பாருங்க. எரர் வந்து த்ரோ பண்ணும். கண்டிப்பா ஓகேங்களா? ரெக்வெஸ்டட் மாடியூல் இது வந்து டஸ் நாட் புரொவைட் டிஃபால்ட்ன்னு எக்ஸ்போர்ட்டே பண்ணல. அப்புறம் ஏன் நீங்க இப்படி குடுத்துருக்கீங்கன்னு கேட்கலாம். சரி ஓகே சார். இந்த கர்லி பிரேஸ் தானே குடுக்கணும் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா,
ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இப்பவும் எரர் த்ரோ பண்ணும். இப்ப என்ன எரர் த்ரோன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த கர்லி பிரேசஸ் எப்ப யூஸ் பண்றோமோ, ஆப்ஜெக்ட்னாலே நமக்கு நல்லா தெரியும். இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள எது குடுத்தாலுமே, அது இந்த அதே எக்ஸாக்ட் நேம்ல இருக்கணும். ஓகேங்களா? நம்ம ஆப்ஜெக்ட் ரீஸ்ட்ரக்சர் பண்ணும்போதும் பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்ப இங்க இங்க பாருங்க. இப்ப நான் ரிமூவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன். ஓகே. நாவ் இஸ் நாட் டிஃபைன்ட். இங்க நாவ்னு குடுத்துட்டோம்னா, ஓகேங்களா? இப்போ வந்து நான் இத குளோஸ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன். இப்ப கரெக்ட்டா ஷோ ஆகுது. தெரியுதுங்களா? நான் இங்கேயே எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன டிஃபரன்ஸ் அண்ட் இங்க எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்ட குடுக்கும்போது என்ன டிஃபரெண்ட்ன்னு புரியுதா இப்போ உங்களுக்கு? 2 எக்ஸ்போர்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதுல்ல? எஸ் எக்ஸ்போர்ட் சார். டிஃபால்ட் எப்படி பண்ணேன்? அந்த மாரி. ம். ரூபேஷ் அப்டேட் பண்ண ஒரு தடவை அப்டேட் பண்ணிட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணுமா? ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகாதா? ஒரு சில டைம்ஸ் ப்ரௌசரோட ப்ராப்ளம்னால ஆகாது. மோஸ்ட்லி அப்டேட் ஆயிரும். பிரச்சனை இல்ல. எதுக்கும் ரீஃப்ரெஷ் பண்றது நம்மளோட சேஃப்டிக்காக. ஓகேங்களா? கோட் அப்டேட் ஆயிருச்சா நம்ம செக் பண்றதுக்காக ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ம். ஓகே. அப்டேட் ஆகும். ரீஃப்ரெஷ் ஆகும். பட் இருந்தாலுமே நம்மளோட சேஃப்டிக்கு நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் காம்போனன்ட் இப்படிதான் கிரியேட் பண்ணோம். மல்டிபிள் காம்போனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோ ஷோ பண்றேன். ஓகேங்களா? இப்போ இந்த app.jsxல இருக்க எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன் இந்த ரிட்டர்னபிள். ஸோ தட் வந்து ஒரு கிளியரா போகும். அண்ட் தென் இதையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு ஜஸ்ட் சிம்பிளா ஒரு app.js இருக்கு. நான் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? அந்த அப்ளிகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹெடர் வந்து கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? நியூ ஃபைல் கிரியேட் பண்றேன். நியூ ஃபைல்னா லைக் header.jsx. ஓகேங்களா? RAFCE. ஓகே. RAFCE. ஓகேங்களா? ஹெடர் காம்போனன்ட். ஓகே. இது வந்து ஒரு ஹெடர் காம்போனன்ட். எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இது வந்து nav பார். ஓகேங்களா? nav பார்ல சும்மா ஒரு nav ஐட்டம்ஸ். இப்போதைக்கு நானே வந்து ஹோமு, அபவுட்டு, ஸ்கில்ஸு அப்படின்ற மாதிரி பார்ப்போம். லைக் இப்போ மறுபடியும் வந்து ஒரு காம்போனன்ட் ஃபூட்டர் டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஓகேங்களா? RAFCE. ஓகே. ஃபூட்டர்ல வந்து ஃபூட்டர் காம்போனன்ட் அப்படி இல்லைன்னா வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து ஒரு யூஸ் பண்ணுவோம். அந்த காப்பி அப்படின்ற மாதிரி அது நான் எப்படின்னு சொல்லியிருந்தேன் முன்னாடி. ஓகேங்களா? இப்படி கொடுத்தாதான் அந்த காப்பி சிம்பிள் வரும். ஓகேங்களா? அதுன்னு கொடுத்துட்டு லைக் 2026 இப்படி கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து ஃபூட்டர்ன்ற மாதிரி தெரியும். இப்போ இங்க போயிட்டு நான் இங்க வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். என்ன சார் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரைட் பண்ணா மட்டும் போதாது இல்ல. நம்ம இங்க கரெக்டா கால் பண்ணணும்ல. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து nav பார் வந்து இங்க இருக்கா? nav பார் என்ன எப்படி nav பார் கொடுத்துருக்கேன்? ஓகே. நானும் கரெக்டா nav பார் வந்து இல்ல எல்லாமே வந்து நான் டிஃபால்ட்டுக்கு மாத்திடுவேன். ஓகேங்களா? nav பார வந்து இந்த எக்ஸ்போர்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஐ வில் கிவ் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் nav பார் ஹியர். ஓகேங்களா? இப்போ ஹெடர் இருக்கு, ஃபூட்டர் இருக்கு. இப்போ இது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தா ஆர்டரா கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும்? ஹெடர் வரும். கரெக்ட்டுங்களா? நீங்க மேல சார் மேல இம்போர்ட் பண்ணணும்னு சொன்னீங்களே, இங்க இம்போர்ட் பண்ணாமலே கீழ வந்து குடுக்குறீங்கன்னு கேட்டா, விஎஸ் கோட்ல வந்து நமக்கு ஏன் விஎஸ் கோட் யூஸ் பண்றோம்னா, லைக் இந்த மாரி அட்வான்டேஜஸ் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். காம்போனன்ட் ஹெடர்ன்னு காட்டுது. இத நான் கிளிக் பண்ணிட்டேன்னா, மேல ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆயிடுது. தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் இம்போர்ட்டே பண்ணல. இப்போ கிளிக் பண்ணது மூலமா இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் டைரக்ட்டா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி nav பார். ஓகேங்களா? nav பார். nav பார் வந்து இங்க இத ரிமூவ் பண்ணணும். இல்லன்னா எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா நான் டிஃபால்ட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இப்போ ஃபூட்டர் நல்லா பார்த்துக்கோங்க. மேல வந்து ஃபூட்டர் இல்லவே இல்ல. ஓகேங்களா? இதெல்லாம் ஃபூட்டர் வந்து நான் யூஸே பண்ணல. இப்ப நல்லா பார்த்துக்கோங்க. நான் டைப் பண்றேன். ஃபூட்டர் அப்படின்னு இங்க வந்து காட்டுது கரெக்ட்டுங்களா? இது கிளிக் பண்ணா மேல ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆயிரும். லைக் இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சிம்பிள். ஓகேங்களா? இப்போ போய் பார்க்குறேன். இவ்ளோ எரர் வந்துருச்சு. இத க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ரீஃப்ரெஷ் பண்றேன். ஹெடர் காம்போனன்ட், ஹோமு, அபவுட் ஸ்கில்ஸ் இருக்கு. ஃபூட்டர் காம்போனன்ட் இருக்கு. இத நம்ம டிசைன் பண்ணி நமக்கு ஏத்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த nav பார் மட்டும் மாறப்போகுது. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த nav பார தூக்கிட்டு வேற ஒரு கன்டென்ட் போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்றேன். லைக் கவுண்டர்
ஜேஎஸ்எக்ஸ் ஓகேங்களா. ஆர்ஏஎஃப்சி சிம்பிளா வந்து ஒரு இதுக்காக ஹெடர் app.jsக்குள்ள வந்து இந்த nav பாரை இப்படி கமாண்ட் அவுட் பண்ணிட்டு இதுல வந்து கவுண்டர் தெரியுதா இந்த கவுண்டர் இதை என்டர் கொடுத்து இப்படி விடுறேன். இப்ப போய் பார்த்தா ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. பாத்தீங்களா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த 2 காம்போனன்ட்டும் சேஞ்சே ஆகல. உங்களுக்கு இது மட்டும் தான் சேஞ்ச் ஆச்சு. டிஃபரெண்ட் புரிஞ்சுச்சா? நான் இப்போ பாருங்க இது கமெண்ட் பண்ணிட்டு இது உங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு இது அன்கமெண்ட் பண்ணிட்டு இங்க ப்ரௌசரை வந்து நல்லா பாருங்க. இது பெருசா கூட வச்சு ஓகேங்களா. இப்ப நல்லா பாருங்க ரீஃப்ரெஷ் பண்ணும்போது இது சேஞ்ச் ஆனது ஏதாச்சும் தெரிஞ்சுச்சா உங்களுக்கு? எதுவுமே தெரியல கரெக்ட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து ரியாக்ட் காம்போனன்ட்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ரியாக்ட் காம்போனன்ட்ல இது ரெண்டும் அப்படியே இருக்கு. எக்ஸாக்டா என்ன இருக்கோ அப்படியே இருக்கு. இது மட்டும் தான் சேஞ்ச் ஆச்சு. ஸோ இது மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு இதுதான் வந்து ரியாக்ட்ல அந்த விர்ச்சுவல் டம் காம்போனன்ட். இது சேஞ்ச் ஆன மாதிரியே ஒரு ஃபீலே இல்ல. உங்களுக்கு தெரியுதா? அதுதான் நம்ம சொல்லுவாங்க. ஓகே. காம்போனன்ட் வந்து இப்படிதான் யூஸ் பண்ணோம். இப்ப நீங்க நேவ் பார்ன்றது ஹெடர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. நேவ் பார இப்ப மேல குடுத்துட்டேன். இந்த ஹெடர வந்து கீழ குடுத்துட்டேன். இப்ப போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது 2ம் அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். அதனால ஹெடர் வந்து ஃபர்ஸ்ட் ஹெடர தான் மேல குடுக்கணும். அண்ட் தென் தான் நம்ம கன்டென்ட் அதுக்கப்புறம் ஃபூட்டர் கடைசியா. இங்க இன்னொரு காம்போனன்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். லைக் கவுண்டரையும் கூட இப்படி ஷோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க காம்போனன்ட் கிரியேட் பண்ற எல்லா காம்போனன்ட்டையும் இப்படி ரெண்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ ரீஃப்ரெஷ் பண்றேன். கவுண்டர் ஆட் ஆயிடுச்சு. சிம்பிள். ஓகேங்களா. இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? சார். ஓகே. இப்போ காம்போனன்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், ஜேஎஸ்எக்ஸ் சின்டாக்ஸ் அதெல்லாம் கிளியரா இருக்கீங்களா? புரியுது இல்ல இல்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? நோ சார். ஓகே. புரியுது ஏதாச்சும் சார். ஓகே. டவுட் இருந்தா கேட்கலாம். அண்ட் டுடே டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா. லைக் எப்படி டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்னா இப்போ வந்து நான் டாஸ்க் வந்து நேற்று பார்த்துருந்தேன். யா அப்புறம் கார்த்திக் ராஜா நீங்க வந்து டாஸ்க் வந்து இமேஜா போடுங்க. ஓகேங்களா. ரியாக்ட வந்து ஒரு ஒரு வாட்டியும் நான் ரன் பண்ண முடியாது. இந்த மாதிரி இமேஜா போட்டுருக்கேன். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த செக்ஷன் வந்து என்ன செக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு லைக் உங்களோட நேம்லாம் வந்து இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. உங்களோட இன்ஃபர்மேஷன் செக்ஷன். அப்ப நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் டாட் ஜேஎஸ் செக்ஷன் கிரியேட் பண்ணி இந்த கண்டென்ட்டை வந்து அங்க கொடுக்க போறீங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இது வந்து பட்டனுக்கு வேணா நீங்க தனியா ஒரு காம்போனன்ட்டே கிரியேட் பண்ணிக்கோங்க. வியூ மை ஒர்க்குன்னு ஒரு பட்டன் ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து அபவுட் மீ செக்ஷன் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணி அதுக்கான கண்டென்ட் கொடுக்க போறீங்க. இது எல்லாத்தையும் லைனா வந்து app.jsxல ரெண்டர் பண்ண போறீங்க. ஓகேங்களா. இப்போ லாஸ்ட் இதுல வந்து நீங்க இது எல்லாமே ஒரே கோட்ல இருக்கும். கரெக்ட்டுங்களா. ஒரே app.jsxல தானே பண்ணிருக்கீங்க இதை. எஸ் சார். இப்போ இந்த கிளாஸ்ல எப்படி பண்ண போறீங்கன்னா இது தனியா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னா டெக்னிக்கல் டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள இதெல்லாம் ஷோ பண்ண போறீங்க. ஓகேங்களா. app.jsxல கடைசியா எல்லாத்தையும் இந்த இந்த ஆர்டர்ல கரெக்டா இந்த மாதிரி கரெக்டான ஆர்டர்ல இம்போர்ட் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி ஷோ பண்ண போறீங்க. ஓகேங்களா. நாளைக்கு வந்து லைக் இதே பேஜ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுக்கு அனுப்பாதீங்க. ஓகேங்களா. நான் யாராச்சும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி இந்த மாதிரி கேட்பேன். கோட் காட்டுங்க. கரெக்டா காம்போனன்ட் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா. ஸோ அது பாருங்க. ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்பாதீங்க. ஓகே. அவ்வளவுதான். வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். இது 5 ரூல்ஸ். அவ்வளவுதான் இன்னைக்கான செஷன் ஜேஎஸ்எக்ஸ் அண்ட் நாளைக்கான கிளாஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ் அண்ட் ஸ்டேட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இது என்னன்னு பார்ப்போம் நாளைக்கு. ப்ராப்ஸ் அண்ட் ஸ்டேட் வச்சு. ஓகே. இன்னைக்கான செஷன் அவ்வளவுதான். யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஏதாச்சும் டவுட் இருக்கா?